ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வீடியோ போட்டு ஒரு 10 நாள் ஆச்சு. மலேசியா வந்து தவிக்கிட்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே தவிர்க்காம மறுபடியும் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒர்க் வரல. அன்றைக்கி நான் ஐ கமிஷன் போகணுன்னு சொன்னேன். ஐ கமிஷன் போக முடியல, பயமுறுத்துறாங்க. எல்லோரும் ஒவ்வொன்று சொல்லி பயமுறுத்துறாங்க. அதனால் என்னால் போக முடியல. இன்றைக்கி என்ன இருந்தாலும் சரி, நம்ம போவோம். நம்ம இந்தியாவில் இருந்தாலும் உனக்கு வச்சுருக்காங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன பண்ண போகிறாங்க, மிஞ்சி மிஞ்சி பண்ண உயிரை எடுப்பாங்களா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு பாருங்க, ஒரு 2-3 நாளில் ஊர் வந்து நான் திருப்பி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு பாருங்க. வீடியோ போட்டேன்னா நம்ம நாடு வந்துட்டேன்னு அர்த்தம். வீடியோ இல்லைன்னா நான் எங்கே சிக்கிட்டேன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் யாரும் இன்னைக்கு வராதிங்க, மலேசியா வராதிங்க. எந்த பொண்ணும் ஏஜென்ட் எல்லாரும் நல்லவங்க சொல்ல முடியாது, எல்லாரும் கேட்டவங்க சொல்ல முடியாது. இருந்தாலும் வராதிங்க, யாரும் வராதிங்க, ஏஜென்ட் நம்பி வராதிங்க. அப்படி வரணும்னு நினைச்சீங்கன்னா 40 வயசு உள்ள வாங்க. உங்களுக்கு 40 வயசுக்கு கீழே இருக்கா வாங்க. 20 வயசுக்கு மேல 40 வயசுக்கு கீழே இருக்கா வாங்க. விசாவோட வாங்க. விசா இல்லாம வந்துடாதீங்க. பர்மனெண்ட் இல்லாம வராதிங்க, வரக்கூடாது. பர்மனெண்ட் இல்லாம வந்தோம்னா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எல்லாருமே. நான் நிறைய கஷ்டப்பட்டேன். அதனால யாருமே பர்மனெண்ட் இல்லாம தயவு செஞ்சு எந்த லேடிஸும் வந்துடாதீங்க, வராதீங்க. எதுக்கு பட்டணம் நம்ம ஊர்ல சாபம், பணம் வரலாம், நம்ம ஊர்ல பணமா இருக்கும். நம்ம குடும்பத்துக்காக நம்ம வெளியில வரோம், ஆனா நிறைய கஷ்டப்படுறோம். இங்க வந்து நம்ம அம்மாங்கெல்லாம் வெளியில போறாங்க, வெளிநாடு போயிருக்காங்க, பாரியம் போயிருக்காங்கன்னு சொல்லி அங்க வந்து பெண்கள் சந்தோஷமா இருக்காங்க அனுப்பி விட்டுட்டு. ஆனா அவங்க நிலைமையில இங்க வந்து பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செஞ்சு யாரும் வெளிநாடு கிளம்பாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இருக்க சொல்றேன்னா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான், குடும்ப சூழ்நிலை ஆசையில தான் நான் இங்க வந்தேன். ஆனா நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிறது, உயிர் போயிருக்கலாம். அதுக்கு ஊருக்கு வந்துட்டேன்னா அவன் ஊர் வந்து வேதாரண்ய பக்கம், என் ஞாபகத்துல இருந்த ஊர் வந்து வேதாரண்ய பக்கம். அவன் பேர் கண்ண. வாய்மேட்டுக்கு அடுத்து இங்கேருந்து போகல, திருத்துறைப்பூண்டிங்கிற ஊரை தாண்டி கட்டிமேடு, வாய்மேடு, இந்த ஊரெல்லாம் தாண்டி அவன் ஊர். அவன் பேர் கண்ண. ஊருக்கு வந்துட்டேன். அவனுக்கு ஏமன் நான் தான். எனக்கு வர்ற வேதனைக்கு கஷ்டத்துக்கெல்லாம் அவனை மட்டும் பார்த்தேன், கத்தியில் அப்படியே குத்திடுவோம்னு வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கொலை செஞ்சுட்டு இப்ப ஜெயில் தண்டனை மாதிரி தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ஊருக்கு வர முடியல, பயமுறுத்துறாங்க எல்லாரும். அங்க போனா அப்படி ஆயிரும், இங்க போனா இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சிட்டிகளையும் போக முடியல, ஃபைன் கட்டியும் வர முடியல, தூதரங்களையும் போக முடியல. இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஏஜென்ட்டுங்கிறவங்க யாரையும் பயமுறுத்தாதீங்க. பணம் இருந்தா நீங்க போயிடலான்னு சொல்லி என்ன செலவோ அதை மட்டும் வாங்கிட்டு ஊருக்கு அனுப்புங்க. அவ்வளவு ஆகும், இவ்வளவு ஆகும், அங்க மாட்டிக்கணும் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தாதீங்க. எனக்கு இல்லை, எல்லாருக்குமே என்ன மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு எல்லாருக்குமே தயவு செஞ்சு தமிழர் மக்கள் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி ஒரு பொம்பளை வந்து ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது. இதுவே கடைசியா இருக்கும்.